ப்ராப்பர்ட்டி வாங்கும்பொழுது நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, நமக்கு பிடிச்சது ப்ரிஃபரன்ஸு அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து பிஎல்சின்னு சொல்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் அதை வந்து பிஎல்சின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்னது, அது ஏன் எவ்வளோ முக்கியமாக என்ன ஏதுன்ற விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரியாலிட்டி டாக் அதை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎல்சி அப்படின்ற விஷயத்தை தான் பற்றி பேச போகிறோம். ஸோ கவனம் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த பிஎல்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் சார்ஜஸ். இது முன்னாடி எப்படி திரும்ப இருந்தது, யாராவது ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், சரி லைக் ஒரு ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சி ஃபேஸிங் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சி தெரியணுங்க, என் வீட்டிலேருந்து பார்த்தா சி தெரியணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து என்னென்னா, எல்லா வீட்டிலேருந்து சி தெரியாது இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்கள் வந்து ஓஎம்ஆரில் ஒரு ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஈசிஆரில் இருக்க சி வந்து பார்த்திங்கன்னா மேபி 10வது மாடி இல்லை 8வது மாடிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி வீடு எனக்கு வேணும், சி ப்ரீஸ் கிடைக்கும், சி வியூ கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ப்ரிஃபரபிள் சார்ஜஸ் ஒன்று இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குறதுனால அந்த பக்கம் இருக்கிற வீடெல்லாம் உடனே விற்று முடிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த பக்கம் நிறைய பேர் வந்து உடனே நீ நான் போட்டி போட்டு வாங்குவாங்க. அப்போ அதுக்கு டிமாண்ட் பயங்கரமாக இருந்தது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நிறைய டெவலப்பர் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் சார்ஜஸ் போட்டாங்க. அது பிஎல்சின்னு வந்ததுங்க. ஸோ அப்போ அது போக 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 நாலு டேவில் என்ன ஆகிடுதுன்னா, ஸ்விம்மிங் பூல் பார்த்த மாதிரி எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா அது ஒரு பிஎல்சி, பார்க்கை பார்த்த மாதிரி எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா அது ஒரு பிஎல்சி. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இல்லை ரோடு ஃபேஸிங்கில் எனக்கு வந்து ஒரு வீடு வேணும்னா அது ஒரு பிஎல்சி. இப்படி எல்லாமே எதெல்லாம் ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் டிமாண்ட் ஆகுதோ அப்போ அதுக்கெலாம் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டிமாண்ட் அதிகமாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே பரவலாக எல்லாருமே கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்தாச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் சார்ஜஸ்ன்னு வந்தாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் நான் எங்கே ஓகே சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பேசணும் இல்லையா, இது வந்து சி ஃபேஸிங் சொல்கிறத விட நிறைய இடத்துல சி சின்னதாக தான் தெரியுங்க, ஒரு லைன் தான் தெரியும். அதுக்கு நம்ம வந்து ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் சார்ஜஸ்லாம் பே பண்ணுவோம். அது என்ன கேட்டால் எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது எங்கே அப்ளிகபிள், எங்கே ஓகேன்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு டவுன்ஷிப்பு இல்லை ஒரு லே அவுட்டு ஒரு பிளாட் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நான் ஒரு நார்மலான ப்ராப்பர்ட்டி வாங்குறது 30 அடி ரோடில் ஒரு 23 அடி ரோடில் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அங்கே பிஎல்சி ஓகே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் எங்கே பிஎல்சி ஓகேனா, நீங்கள் வந்து ஒரு 40 அடி ரோட்டில் ஒரு 60 அடி ரோட்டில் இல்லை ஒரு 100 அடி ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா கண்டிப்பாக பிஎல்சி அப்ளிகபிள் கொடுக்கத்தான் வேணும். அது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணும். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரோடு வித்து கிடைக்குதுங்க. ஸோ உங்களுக்கு 40 அடி ரோடு வித்து கிடச்சிச்சுன்னா 4 ஃப்ளோர் ஈஸியாக கட்ட முடியும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல வைடு கிடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராம்ப்டாக இல்லாமல் நீங்கள் வரலாம் போகலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கமர்ஷியலாக கூட நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். வீடும் உங்களுடைய மேபி கமர்ஷியலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸோ இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு 40 ஃபீட் ரோடு தான் கண்டிப்பாக பிஎல்சி கொடுக்கணுங்க. அப்போ பிஎல்சி வந்து இன்றைக்கி ஆனால் எல்லாத்துலையும் ப்ராக்டிஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த் ஃபேஸ் கேட்டால் பிஎல்சி இருக்குது, ஒரு ஈஸ்ட் ஃபேஸ் கேட்டால் பிஎல்சி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் சி வியூ, அகைன் வந்து கார்டன் ஃபேஸு, ஸ்விம்மிங் பூல் ஃபேஸிங்கு, பார்க் ஃபேஸிங்கு, ஸோ இந்த மாதிரிலாம் பிஎல்சி இருக்குது. ஸோ பிஎல்சியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொருத்தர் மனசை பொறுத்தது, ஒவ்வொருடைய பர்சனை பொறுத்தது. ஆனால் என்ன கேட்டால் அதிகமாக பிஎல்சி கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாட் வாங்கும்பொழுது ரோடுக்காக நீங்கள் கண்டிப்பாக எக்ஸஸாக கொடுக்கணுங்க. அது கொடுத்தீங்கன்னா உண்மையாக அது ஒர்த்து வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். மற்ற இடங்களில் பிஎல்சின்றது வந்து நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. அவ்வளோ கொடுத்து பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். அதேமாதிரி லேண்டை பொறுத்தவரை ஒரு 30 அடி ரோட்டில் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பிஎல்சி வந்து நீங்கள் வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பிஎல்சி கொடுப்பீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஈஸ்ட் ஃபேஸிங் பிஎல்சி கொடுப்பீங்கன்னா எனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேண்டை பொறுத்தவரை வந்து சவுத் ஃபேஸிங் வீடு வாங்கினா கூட உங்களால் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் வச்சுக்க முடியும், ஈஸ்ட் ஃபேஸில் என்ட்ரி எக்ஸிட் வச்சுக்க முடியும். ஸோ அது ஆப்ஷன் ஈஸியாக கிடைக்குங்க. இதே நீங்கள் வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு வாங்கினா கூட உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் வந்து என்ட்ரி எக்ஸிட் வச்சுக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு ஃபேஸிங் தான் அங்கே வைக்க முடியாது. நான் இப்போ வெஸ்ட்டு வாங்கினேன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் அங்கே கொண்டு வர முடியாது. அது ஒன்று தான் ட்ராபேக்கு. அதுவே வந்து சவுத்து நான் வாங்கினேன்னா என்னால் நார்த் அங்கே கொண்டு வர முடியாது. அதான் ட்ராபேக். நான் சொல்கிறது வந்து மெயின் டோருங்க. ஸோ அப்போ
பிளாட் வாங்கும்பொழுது நம்ம வந்து வெஸ்ட்டோ சவுத்தோ எந்த மாதிரி பிளாட் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம வந்து எல்லாரும் நம்ம விழுந்தடிச்சு போய் எனக்கு நார்த்து தான் வேணும், எனக்கு வந்து ஈஸ்ட்டு தான் வேணும்னு கேட்கறதுனால தான் இன்றைக்கி நிறைய பிஎல்சி இதில் அப்ளை ஆகுதுங்க. ஸோ அப்போ நம்ம இதுலேயுமே கொஞ்சம் நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளாட்டை பொறுத்தளவில் எந்த பிளாட் வேணால் நம்ம வாங்கலாம். ஆனால் எங்கே பிஎல்சி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரோடு வித் அதிகமாக இருந்தால் பிஎல்சி நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கணும். அது கொடுத்தனாலும் வேல்யூ ஃபார் மணிங்க. அப்போ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற இடத்துல அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து வேறு எங்கேயோ நான் பிஎல்சி கொடுக்குறது வந்து கொஞ்சம் யோசித்து கொடுக்கலாமா வேணாவா, ஏன் இவ்வளோ கொடுக்கணும், அதனால் வந்து லைஃப் லாங் எந்த மாதிரி எனக்கு மேபி ஆப்ஷன் கிடைக்கும், இல்லை என்ன மாதிரி எனக்கு மேபி வந்து அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம திங்க் பண்ணலாங்க. ஸோ அது திங்க் பண்ணி நம்ம பண்ணலாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன கிளாரிட்டி. இதை பற்றியும் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இனிமேல் இம்ப்ரூவ் பண்ணலாம். இனிமேல் நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வியூவர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லலாம். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் சென்னை மோம்ஸ்.